நீங்கள் காலை கண் திறக்கும் அந்த முதல் சில நிமிடங்கள் சாதாரணமான நேரம் அல்ல. அந்த நேரத்தில் உங்கள் மனம் மிகவும் தூய்மையாகவும் மிகவும் உணர்வு பூர்வமாகவும் இருக்கும். அந்த நேரத்தில் உங்கள் உள்ளத்தில் எழும் முதல் எண்ணமே அந்த நாளின் ஆற்றலாக மாறுகிறது. அதனால் நீங்கள் காலை எழுந்தவுடனே உங்கள் முதல் எண்ணம் நன்றி என்றிருந்தால், இன்று உங்கள் நாள் அற்புதமாக அமையப் போகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இது வெறும் ஊக்கமளிக்கும் வார்த்தை அல்ல, இது வாழ்க்கையின் ஆழமான உண்மை. இந்த பிரபஞ்சம் ஒரு கண்ணாடியை போன்றது. நீங்கள் எந்த உணர்வை அதற்கு அளிக்கிறீர்களோ அதையே பல மடங்காக திருப்பி உங்களிடம் அனுப்புகிறது. எப்போதும் குறை கூறிக்கொண்டிருக்கும் மனதிற்கு மேலும் குழப்பங்களும் கவலைகளும் கிடைக்கும். ஆனால் ஏற்கனவே கிடைத்த சிறிய ஆசீர்வாதங்களுக்கு கூட மனதார நன்றி சொல்லும் மனிதருக்கு வாழ்க்கை மெதுவாக இன்னும் அழகான கதவுகளை திறக்க ஆரம்பிக்கும். ஏனெனில் நன்றியுணர்வு என்பது வெறும் ஒரு பழக்கம் அல்ல, அது உங்கள் வாழ்க்கையின் அதிர்வை மாற்றும் மிகப்பெரிய உள்ளார்ந்த சக்தி. இன்று முதல் தினமும் காலை வெறும் 15 நிமிடங்கள் இந்த நன்றியுணர்வு உறுதிமொழிகளை கேளுங்கள். அவற்றை வெறும் வார்த்தைகளாக மட்டும் கேட்காதீர்கள். ஒவ்வொரு சொல்லையும் உணருங்கள். அந்த உணர்வை உங்கள் மனதுக்குள் இறக்குங்கள். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், என் வாழ்க்கையில் நல்லவை நடக்கின்றன, இந்த பிரபஞ்சம் என்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது என்ற உணர்வை மனதார ஏற்றுக்கொள்ளுங்கள். சில நாட்களிலேயே உங்கள் சிந்தனை மாற ஆரம்பிக்கும். உங்கள் நாள் மாற ஆரம்பிக்கும். நீங்கள் பேசும் விதம் மாறும். உங்கள் முகத்தில் அமைதி தோன்ற ஆரம்பிக்கும். நீண்ட நாட்களாக உங்களை துரத்திய பயங்களும் எதிர்மறை எண்ணங்களும் மெதுவாக விலக ஆரம்பிக்கும். ஏனெனில் இந்த வார்த்தைகள் சாதாரண வாக்கியங்கள் அல்ல, இவை உங்கள் ஆழ்மனத்தில் புதிய நம்பிக்கைகளை விதைக்கும் சக்தி வாய்ந்த மனக்குறியீடுகள். தொடர்ந்து 21 நாட்கள் இதை கேட்டால், இதுவரை முடியாதது போல தோன்றிய பல விஷயங்கள் மெதுவாக உங்கள் வாழ்க்கையில் சாத்தியமாக ஆரம்பிப்பதை நீங்களே உணர்வீர்கள். உங்கள் மனநிலை மாறும்போது உங்கள் முடிவுகள் மாறும். உங்கள் முடிவுகள் மாறும்போது உங்கள் வாழ்க்கையின் திசையும் மாற ஆரம்பிக்கும். நன்றி உணர்வின் பின்னால் ஒரு ஆழமான அறிவியலும் இருக்கிறது. நாம் மனதார நன்றியை உணரும் போது நமது மூளை மகிழ்ச்சி மற்றும் அமைதியை உருவாக்கும் பல இரசாயனங்களை வெளியிடுகிறது. அந்த நேரத்தில் நமது உடலும் மனமும் மெதுவாக அமைதியான நிலைக்கு செல்கின்றன. கவலை குறைகிறது, தன்னம்பிக்கை அதிகரிக்கிறது, உள்ளுக்குள் ஒரு பாதுகாப்பு உணர்வு உருவாகிறது. ஆனால் உண்மையான மாற்றம் ஒரே நாளில் நடப்பதில்லை. நீங்கள் தொடர்ந்து நன்றியுணர்வை பயிற்சி செய்ய ஆரம்பிக்கும் போதுதான் அதிசயம் தொடங்குகிறது. உங்கள் மூளை புதிய சிந்தனை முறைக்கு பழக ஆரம்பிக்கிறது. தினமும் குறை சொல்ல பழகிய மனம் மெதுவாக நல்லவற்றை காண கற்றுக்கொள்கிறது. எதிர்மறை எண்ணங்களால் நிரம்பியிருந்த உள்ளம் மெதுவாக நம்பிக்கையால் நிரம்ப ஆரம்பிக்கிறது. உங்கள் ஆழ்மனத்தில் ஒரு புதிய உண்மை உருவாகிறது. நான் தனியாக இல்லை, என் வாழ்க்கை பாதுகாக்கப்படுகிறது, எனக்காக இன்னும் நல்லவை காத்திருக்கின்றன என்ற நம்பிக்கை வேரூன்ற ஆரம்பிக்கிறது. அந்த நம்பிக்கையே மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குகிறது. ஏனெனில் மனிதன் முதலில் மனதில் உருவாக்குகிறான், அதன் பிறகுதான் வாழ்க்கையில் உருவாக்குகிறான். உள்ளுக்குள் நம்பிக்கை இல்லாதவன் வெளியில் எதையும் சாதிக்க முடியாது. ஆனால் மனதார நன்றியுடன் வாழ ஆரம்பிக்கும் மனிதன் மெதுவாக தனது வாழ்க்கையின் அதிர்வையே மாற்ற ஆரம்பிக்கிறான். அவன் பிரச்சனைகளை மட்டும் பார்க்காமல் வாய்ப்புகளையும் பார்க்க ஆரம்பிக்கிறான். அவன் தோல்வியை மட்டும் உணராமல் அதிலுள்ள பாடத்தையும் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறான். அதுவே வாழ்க்கையை மாற்றும் முதல் படி. இப்போது அதிகாலை நேரம் ஏன் இவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதிகாலை நேரத்தில், குறிப்பாக பிரம்ம முகூர்த்தத்தில், இந்த உலகத்தின் ஆற்றல் மிகவும் அமைதியாக இருக்கும். அந்த நேரத்தில் பெரும்பாலான மனிதர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதால் சுற்றியுள்ள மன அதிர்வுகளும் அமைதியாக இருக்கும். உங்கள் மனம் அந்த நேரத்தில் மிகவும் திறந்த நிலையில் இருக்கும். நீங்கள் விழித்திருப்பீர்கள், ஆனால் உலகத்தின் சத்தம் இன்னும் உங்கள் மனதை தொற்றிருக்காது. அந்த நேரத்தில் உங்கள் உள்ளத்தில் விதைக்கும் ஒவ்வொரு எண்ணமும் மிகவும் ஆழமாக பதிந்து விடுகிறது. அதனால்தான் பல ஞானிகளும் ஆன்மீக வழிகாட்டிகளும் அதிகாலை நேரத்தை வாழ்க்கையை மாற்றும் நேரமாக கூறியுள்ளனர். அந்த நேரத்தில் நீங்கள் நன்றி உணர்வுடன் அமரும்போது உங்கள் உள்ளம் மெதுவாக ஒளியால் நிரம்ப ஆரம்பிக்கிறது. என்னிடம் இல்லாதது என்ன என்ற குறைபாடு மனநிலையிலிருந்து, ஏற்கனவே என்னிடம் எவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருக்கின்றன என்ற நிறைவு மனநிலைக்கு நீங்கள் நகர ஆரம்பிக்கிறீர்கள். அந்த மாற்றம்தான் வாழ்க்கையின் உண்மையான செல்வம். ஏனெனில் மனதில் அமைதி இல்லாத மனிதனுக்கு உலகமே கிடைத்தாலும் நிறைவு கிடைக்காது. ஆனால் மனதில் நன்றி உணர்வு கொண்ட மனிதன் சிறிய வாழ்க்கையில கூட பெரிய ஆனந்தத்தை உணர ஆரம்பித்து விடுவான். அதனால் நாளை காலை முதல் உங்கள் வாழ்க்கையை ஒரு புதிய விதத்தில் தொடங்குங்கள். கண் திறந்த உடனே உங்கள் பிரச்சனைகளை நினைக்காதீர்கள், உங்கள் பயங்களை நினைக்காதீர்கள். முதலில் மனதார ஒரு நன்றி சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் உயிருடன் இருப்பதற்காக நன்றி சொல்லுங்கள். உங்கள் மூச்சுக்காக நன்றி சொல்லுங்கள். உங்களை நேசிக்கும் மனிதர்களுக்காக நன்றி சொல்லுங்கள். உங்களை வலிமையாக்கிய கஷ்டங்களுக்கு கூட நன்றி சொல்லுங்கள்.
ஏனெனில் நன்றியுணர்வு கொண்ட மனதில் பயம் நீண்ட நேரம் தங்க முடியாது. நன்றியுணர்வு கொண்ட இதயத்தில் இருள் நீண்ட காலம் நிலைக்க முடியாது. அந்த ஒரு நன்றி மெதுவாக உங்கள் வாழ்க்கையின் முழு திசையையும் மாற்ற ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் தினமும் அதிகாலை நேரத்தில், குறிப்பாக பிரம்ம முகூர்த்தத்தில் வெறும் 15 நிமிடங்களாவது மனமாற இந்த நன்றியுணர்வு உறுதிமொழிகளை கேட்டால், அது உங்கள் நாளை மட்டுமல்ல, உங்கள் எதிர்காலத்தின் முழு திசையையே மெதுவாக மாற்ற ஆரம்பிக்கும். ஆரம்பத்தில் இது சாதாரணமாக தோன்றலாம். சில வார்த்தைகள் வாழ்க்கையை எப்படி மாற்றும் என்று உங்கள் மனம் கேட்கலாம். ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், மனிதனின் வாழ்க்கையை முதலில் மாற்றுவது அவனுடைய வெளிப்புற சூழ்நிலை அல்ல, அவனுடைய உள்ளார்ந்த சிந்தனை. ஒரு விதை மண்ணுக்குள் அமைதியாக புதைக்கப்பட்ட பிறகே மரமாக வளர ஆரம்பிப்பது போல, நன்றியுணர்வு என்ற உணர்வும் முதலில் உங்கள் ஆழ்மனத்தில் விதைக்கப்படுகிறது. அதன் பிறகே அது உங்கள் வாழ்க்கையின் உண்மைகளாக வெளிப்பட ஆரம்பிக்கிறது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் நன்றியுடன் உங்கள் காலையை தொடங்கும் போது, உங்கள் மனம் மெதுவாக பற்றாக்குறையை பார்க்கும் நிலையிலிருந்து நிறைவை காணும் நிலைக்கு மாறுகிறது. என்னிடம் இல்லை என்ற சிந்தனையிலிருந்து என்னிடம் ஏற்கனவே எவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருக்கின்றன என்ற உணர்விற்கு உங்கள் உள்ளம் நகர ஆரம்பிக்கிறது. அந்த மாற்றம்தான் வாழ்க்கையின் உண்மையான அதிசயம். இப்போது நன்றி உணர்வால் செயல்படும் இந்த பிரபஞ்சத்தின் 3 ஆழமான மர்ம விதிகளை புரிந்து கொள்ளுங்கள். இந்த விதிகள் வெறும் ஆன்மீக கருத்துக்கள் அல்ல, மனிதனின் சிந்தனை, உணர்வு, ஆற்றல் மற்றும் வாழ்க்கை அனைத்தும் எப்படி ஒன்றோடொன்று இணைந்திருக்கின்றன என்பதை விளக்கும் ஆழமான உண்மைகள். இந்த விதிகளை உணர ஆரம்பித்த மனிதன் தனது வாழ்க்கையை சீரற்ற சம்பவங்களின் தொகுப்பாக பார்க்க மாட்டான். மாறாக தன் சிந்தனைகளும் உணர்வுகளும் தான் தனது எதிர்காலத்தை உருவாக்குகின்றன என்பதை புரிந்து கொள்வான். முதல் விதி, அதிர்வு ஒத்திசைவு விதி. இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு அதிர்வு இருக்கிறது. மனிதர்களின் எண்ணங்கள், உணர்வுகள், வார்த்தைகள், நினைவுகள் திக்கானிக்கும் ஒரு ஆற்றலாக இயங்குகின்றன. நீங்கள் எந்த உணர்வுடன் வாழ்கிறீர்களோ அந்த உணர்வே உங்கள் வாழ்க்கையின் அதிர்வாக மாறுகிறது. எப்போதும் பயம், குறைபாடு, கோபம், பொறாமை போன்ற உணர்வுகளில் வாழும் மனிதன் அதே அனுபவங்களை மீண்டும் மீண்டும் தனது வாழ்க்கையில் ஈர்க்க ஆரம்பிக்கிறான். ஆனால் மனதார நன்றியுடன் வாழும் மனிதன் முற்றிலும் வேறொரு அதிர்வில் வாழ ஆரம்பிக்கிறான். நன்றி உணர்வு என்பது மிகவும் உயர்ந்த மற்றும் தூய்மையான ஆற்றல்களில் ஒன்று. நீங்கள் நன்றி என்று உண்மையாக உணரும் போது உங்கள் உள்ளம் பற்றாக்குறையிலிருந்து நிறைவிற்கு நகர்கிறது. அந்த நேரத்தில் உங்கள் ஆற்றல் தெய்வீக அமைதியுடன் ஒத்திசைகிறது. அதன் பிறகு இந்த பிரபஞ்சம் மெதுவாக அதே உணர்வை பிரதிபலிக்கும் அனுபவங்களை உங்கள் வாழ்க்கைக்கு கொண்டு வர ஆரம்பிக்கிறது. அதனால் தான் சில மனிதர்களின் வாழ்க்கையில் அமைதி, வாய்ப்புகள், நல்ல மனிதர்கள், அற்புதமான மாற்றங்கள் தொடர்ந்து வருவது போல தோன்றுகிறது. அவர்கள் வெளியில் தேடுவதற்கு முன் உள்ளுக்குள் நன்றி உணர்வை உருவாக்கியவர்கள். இரண்டாவது விதி, அதிர்வு இயக்க விதி. இந்த பிரபஞ்சத்தில் எதுவும் நிலையாக இல்லை. காற்று அசைகிறது, கடல் அலைகிறது, பூமி சுழல்கிறது. அதுபோல மனிதனின் எண்ணங்களும் இடைவிடாமல் அதிர்வுகளை உருவாக்கி கொண்டே இருக்கின்றன. நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும், நீங்கள் உணரும் ஒவ்வொரு உணர்வும் உங்கள் வாழ்க்கையின் ஆற்றலை மாற்றிக்கொண்டே இருக்கிறது. அந்த ஆற்றல்களில் மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்றுதான் நன்றியுணர்வு. ஏனில் அது மனதை அமைதியாக்குகிறது, பயத்தை குறைக்கிறது, நம்பிக்கையை அதிகரிக்கிறது. நீங்கள் மீண்டும் மீண்டும் நன்றி பிரபஞ்சமே என்று மனதார கூறும்போது உங்கள் உள்ளம் மெதுவாக வளம், அமைதி, அன்பு மற்றும் குணமடைதலின் அதிர்வுடன் இணைகிறது. அந்த இணைப்பு உருவான பிறகு உங்கள் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் தோன்ற ஆரம்பிக்கின்றன. சரியான மனிதர்கள் உங்கள் வாழ்க்கைக்குள் வர ஆரம்பிக்கிறார்கள். நீண்ட நாட்களாக முடங்கியிருந்த விஷயங்கள் நகர ஆரம்பிக்கின்றன. ஏனெனில் நீங்கள் வெளி உலகத்தை மாற்ற முயற்சிக்கவில்லை, உங்கள் உள்ளார்ந்த ஆற்றலை மாற்ற ஆரம்பித்திருக்கிறீர்கள். அந்த மாற்றமே உங்கள் வாழ்க்கையின் முழு திசையையும் மாற்றுகிறது. மூன்றாவது விதி, நம்பிக்கை விதி. மனிதன் உண்மையாக எதை நம்புகிறானோ அவனுடைய வாழ்க்கை மெதுவாக அதற்கேற்ப உருவாக ஆரம்பிக்கிறது. என்னால் முடியாது என்று தொடர்ந்து நம்பும் மனிதன் வாய்ப்புகள் இருந்தாலும் பயத்திலேயே வாழ்வான். என் வாழ்க்கையில் நல்லது நடக்காது என்று நம்பும் மனிதன் நல்ல வாய்ப்புகள் வந்தாலும் அவற்றை சந்தேகத்துடன் தள்ளிவிடுவான். ஆனால் நன்றியுணர்வு மனிதனை முற்றிலும் வேறொரு மனநிலைக்கு கொண்டு செல்கிறது. அது மெதுவாக உங்களிடம், நான் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவன், என் வாழ்க்கையில் நல்லவை உள்ளன, இந்த உலகம் என்னை ஆதரிக்கிறது, நம்பிக்கையை உருவாக்குகிறது. அந்த நம்பிக்கை தான் உங்கள் ஆழ்மனதின் புதிய உண்மையாக மாறுகிறது. அதன் பிறகு உங்கள் சிந்தனைகள் மாறுகின்றன, உங்கள் முடிவுகள் மாறுகின்றன, உங்கள் செயல்கள் மாறுகின்றன. இறுதியில் உங்கள் வாழ்க்கையின் விளைவுகளும் மாற ஆரம்பிக்கின்றன.
ஏனெனில் இந்த பிரபஞ்சம் உங்கள் வார்த்தைகளை மட்டும் கேட்காது, உங்கள் உணர்வுகளையும் நம்பிக்கைகளையும் உணர்கிறது. நீங்கள் உள்ளுக்குள் எதை உண்மையாக நம்புகிறீர்களோ வாழ்க்கை மெதுவாக அதையே பிரதிபலிக்க ஆரம்பிக்கிறது. அதனால இப்பொழுது இந்த சக்தி வாய்ந்த விதிகளை வெறும் கேட்பதற்காக அல்ல, உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்கான நேரம் வந்துவிட்டது. இனி தினமும் அதிகாலை நேரத்தில் நீங்கள் கேட்கப் போகும் இந்த நன்றியுணர்வு உறுதிமொழிகள் சாதாரண வார்த்தைகள் அல்ல. அவை உங்கள் மனதை மாற்றும் விதைகள், உங்கள் ஆழ்மனதை மறுபடியும் வடிவமைக்கும் சக்தி வாய்ந்த உணர்வுகள். அவற்றை வெறும் காதுகளால் மட்டும் கேட்காதீர்கள், உங்கள் இதயத்தால் உணருங்கள். ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் உள்ளத்தில் ஒலிக்கட்டும். ஒவ்வொரு வரிக்கு பிறகும் சில வினாடிகள் அமைதியாக இருங்கள். அந்த அமைதிக்குள் அந்த உணர்வு மெதுவாக உங்கள் உள்ளத்தில் ஆழமாக பதியட்டும். விருப்பம் இருந்தால் கண்களை மூடி அமைதியாக அமருங்கள். உங்கள் மூச்சை மெதுவாக கவனியுங்கள். நீங்கள் கூறும் ஒவ்வொரு நன்றியும் இந்த பிரபஞ்சத்தை சென்றடைகிறது என்று உணருங்கள். ஏனெனில் மனதார சொல்லப்படும் ஒரு உண்மையான நன்றி சில நேரங்களில் பல வருடங்களாக மூடியிருந்த வாழ்க்கையின் கதவுகளையே திறக்கும் சக்தி கொண்டதாக மாறிவிடுகிறது. 33 சக்தி வாய்ந்த காலை நன்றியுணர்வு உறுதிமொழிகள். 1. என் வாழ்க்கையின் ஒவ்வொரு புதிய காலையிற்கும் நான் மனமாற பிரபஞ்சத்திற்கு நன்றி செலுத்துகிறேன். 2. என்னிடம் ஏற்கனவே இருக்கும் அனைத்தும் என் உள்ளார்ந்த வளத்தின் அழகான பிரதிபலிப்பாகும். 3. ஒவ்வொரு மூச்சுக்கும் என் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பிற்கும் நான் ஆழ்ந்த நன்றியுணர்வுடன் இருக்கிறேன். 4. பிரபஞ்சத்தின் அளவற்ற ஆற்றல் இப்போது எனக்கு சாதகமாக செயல்படுகிறது. 5. இன்றைய நாள் என் உள்ளத்தை அமைதி, மகிழ்ச்சி மற்றும் புதிய ஆற்றலால் நிரப்புகிறது. 6. என் வாழ்க்கையில் நடைபெறும் ஒவ்வொரு நிகழ்வும் என்னை உயர்ந்த நிலைக்கு வழிநடத்துகிறது. 7. என் உடலுக்கும் என் மனதிற்கும் என் ஆன்மாவின் சக்திக்கும் நான் நன்றியுடன் இருக்கிறேன். 8. பிரபஞ்சம் எப்போதும் என்னை அன்பும் ஒளியும் நிரம்பிய பாதைக்கு அழைத்துச் செல்கிறது. 9. அளவற்ற வாய்ப்புகளையும் நல்ல மாற்றங்களையும் ஈர்க்கும் சக்தி என்னுள் இருக்கிறது. 10. என் அதிர்வு இப்போது வளம், குணமடைதல் மற்றும் அற்புதங்களின் ஆற்றலுடன் ஒன்றிணைந்துள்ளது. 11. ஒவ்வொரு காலையும் ஒரு புதிய தொடக்கத்தை எனக்கு வழங்குவதற்காக நான் நன்றியுணர்வுடன் இருக்கிறேன். 12. செழிப்பும் வளமும் நிறைந்த ஆற்றலை நான் திறந்த மனதுடன் வரவேற்கிறேன். 13. என் ஆழ்மனம் இப்போது வெற்றியும் வளர்ச்சியும் நோக்கி மறுபடியும் வடிவமைக்கப்படுகிறது. 14. ஒவ்வொரு நாளும் பிரபஞ்சம் எனக்கான சரியான பாதையை தெளிவாக காட்டுகிறது. 15. நான் நன்றியுடன் ஏற்றுக்கொள்ளும் அனைத்தும் என் வாழ்க்கையில் பல மடங்கு பெருகுகின்றன. 16. வாழ்க்கை பயணத்தில் நான் சந்திக்கும் ஒவ்வொரு அனுபவத்திற்கும் நான் நன்றியை வெளிப்படுத்துகிறேன். 17. ஒவ்வொரு தருணத்திலும் நான் தெய்வீக ஞானத்தின் ஒளியுடன் இணைந்திருக்கிறேன். 18. என் ஆன்மா இப்போது விழித்தெழுகிறது. என் வாழ்க்கை புதிய ஒளியில் மலர ஆரம்பிக்கிறது. 19. என் எண்ணங்கள், என் வார்த்தைகள் மற்றும் என் உணர்வுகள் அனைத்தும் நல்ல ஆற்றலால் நிரம்பியுள்ளன. 20. நான் அன்பின் வடிவமாக இருக்கிறேன். அன்பை என் வாழ்க்கையில் முழுமையாக வரவேற்கிறேன். 21. என்னுள் மறைந்திருக்கும் சக்தியை நான் உணர்ந்து முழுமையாக வெளிப்படுகிறேன். 22. நான் நம்பிக்கையுடன் முன்னேறும் போது பிரபஞ்சம் எப்போதும் எனக்கு துணையாக நிற்கிறது. 23. நான் இப்போது பயம் மற்றும் சந்தேகங்களை கடந்து அமைதியுடன் நிற்கிறேன். 24. என்னை சுற்றி அற்புதமான மாற்றங்களின் அறிகுறிகள் மெதுவாக வெளிப்பட ஆரம்பிக்கின்றன. 25. என் இதயத்தின் ஆழ்ந்த ஆசைகள் அனைத்திற்கும் நான் தகுதியானவன். 26. என் வாழ்க்கை இப்போது சமநிலை, ஆரோக்கியம் மற்றும் செழிப்பால் நிரம்பி வழிகிறது. 27. என் ஆன்மாவின் உண்மையான நோக்கத்துடன் நான் ஆழமாக இணைந்திருக்கிறேன். 28. என் விழிப்புணர்வு விரிவடைந்து நான் பிரபஞ்சத்துடன் ஒன்றுபட்ட உணர்வை அடைகிறேன். 29. ஒவ்வொரு புதிய காலையும் பிரபஞ்சத்திடமிருந்து ஒரு புதிய ஆசீர்வாதத்தை எனக்கு கொண்டு வருகிறது. 30. உயிருடன் இருப்பதற்கும் தொடர்ந்து கற்றுக்கொள்வதற்கும் அன்புடன் வாழ்வதற்கும் நான் மனமாற நன்றியுடன் இருக்கிறேன். 31. என் ஆற்றல் இப்போது ஈர்ப்பின் சக்தி வாய்ந்த மையமாக மாறியுள்ளது. நான் விரும்பும் அனைத்தையும் இயல்பாக ஈர்க்கிறேன். 32. பிரபஞ்சம் என்னை கவனிக்கிறது, என் இதயத்தின் குரலை கேட்கிறது, எப்போதும் என்னுடன் பயணிக்கிறது. 33. இன்றைய நாள் எனக்காக உருவாக்கப்பட்டது. நான் சக்தி நிறைந்தவன், நான் ஒளி நிறைந்தவன், நான் அன்பு நிறைந்தவன். இந்த வார்த்தைகளை நீங்கள் வெறும் காதுகளால் மட்டும் கேட்டதில்லை. அவற்றை உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் உணர ஆரம்பித்திருந்தால் இப்போது நீங்கள் ஒரு புதிய ஆற்றலுடன் இணைந்து விட்டீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஏனெனில் மனிதன் உண்மையாக உணர்ந்த ஒவ்வொரு எண்ணமும்
இந்த பிரபஞ்சத்தில் ஒரு அதிர்வை உருவாக்குகிறது. அந்த அதிர்வை இந்த பிரபஞ்சம் அமைதியாக உணர்கிறது. இனி பிரபஞ்சம் உங்கள் வார்த்தைகளை மட்டும் கேட்கவில்லை, உங்கள் இதயத்தின் உணர்வுகளையும் உணர ஆரம்பித்திருக்கிறது. உங்கள் உள்ளத்தில் உருவாகும் நன்றி உணர்வு, அமைதி மற்றும் நம்பிக்கை மெதுவாக உங்கள் வாழ்க்கையின் புதிய ஆற்றலாக மாற ஆரம்பித்திருக்கிறது. அதனால் இன்று முதல் தினமும் அதிகாலை இந்த உறுதிமொழிகளை தொடர்ந்து கேளுங்கள். குறிப்பாக 21 நாட்கள் இடைவிடாமல் கேளுங்கள். ஏனெனில் ஒரு புதிய சிந்தனை உங்கள் ஆழ்மனத்தில் வேரூன்றுவதற்கு தொடர்ந்து ஒரே உணர்வை மனதில் விதைக்க வேண்டும். இந்த வார்த்தைகள் வெறும் உறுதிமொழிகள் அல்ல, இவை உங்கள் வாழ்க்கையின் புதிய திசையை உருவாக்கும் மறைமுக விதைகள், உங்கள் விதியின் ஆழமான ரகசிய குறியீடுகள். நீங்கள் மீண்டும் மீண்டும் இவற்றை உணர ஆரம்பிக்கும் போது உங்கள் மனமும் உங்கள் ஆற்றலும் உங்கள் வாழ்க்கையின் பாதையும் மெதுவாக மாற ஆரம்பிக்கும். இப்போது மெதுவாக உங்கள் உள்ளத்தில் இந்த புதிய உணர்வுகளை உருவாக்குங்கள். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் நன்றி உள்ளவன், நான் முழுமையாக பாதுகாக்கப்பட்டவன், நான் ஆதரிக்கப்படுகிறவன். இந்த வார்த்தைகளை வெறும் மனதில் மட்டும் கூறாதீர்கள், அவை உண்மையாகவே உங்கள் வாழ்க்கையின் உணர்வாக மாறட்டும். நீங்கள் இப்போது தனியாக போராடி கொண்டிருக்கும் மனிதன் அல்ல, இந்த பிரபஞ்சத்தின் ஆற்றலுடன் இணைந்த மனிதன். ஒவ்வொரு மூச்சுடனும் நீங்கள் மேலும் அமைதியாகி வருகிறீர்கள், மேலும் ஒளியால் நிரம்பி வருகிறீர்கள். உங்கள் எண்ணங்கள் மெதுவாக தெளிவடைகின்றன, உங்கள் இதயம் மெதுவாக இலகுவாகிறது, உங்கள் ஆன்மா மெதுவாக விழித்தெழ ஆரம்பிக்கிறது. இப்பொழுது உங்கள் முழு உள்ளத்திலும் ஒரு புதிய அதிர்வு உருவாகிறது என்பதை உணருங்கள். உங்கள் எண்ணங்கள், உங்கள் உணர்வுகள், உங்கள் ஆற்றல் அனைத்தும் இப்போது வளம், அமைதி, அன்பு மற்றும் நன்றியுணர்வின் அதிர்வுடன் ஒன்றிணைந்து இயங்க ஆரம்பித்திருக்கிறது. இந்த நிலைதான் வாழ்க்கையை மெதுவாக மாற்றும் உண்மையான ஆரம்பம். ஏனெனில் வெளியுலகத்தில் மாற்றம் தோன்றுவதற்கு முன் மனிதனின் உள்ளார்ந்த உலகமே முதலில் மாற வேண்டும். அந்த மாற்றம் இப்போது உங்களுள் தொடங்கிவிட்டது. இப்போது பிரபஞ்சத்திடம் மனதார சொல்லுங்கள், அன்பான பிரபஞ்சமே, என் வாழ்க்கைக்கு புதிய வாய்ப்புகளையும் நல்ல மாற்றங்களையும் அளிக்கவும், என் உண்மையான பாதையை காட்டவும், நான் நினைத்ததை விட உயர்ந்த மனிதனாக என்னை மாற்றவும். ஏனெனில் இப்பொழுது நான் தயாராக இருக்கிறேன். இந்த உணர்வை முழு உள்ளத்தாலும் உணருங்கள். உங்கள் இதயம் திறக்கிறது, உங்கள் மனம் அமைதியாகிறது, உங்கள் ஆன்மா ஒளிர ஆரம்பிக்கிறது. இப்போது மெதுவாக புன்னகையுடன் உங்களிடம் நீங்களே சொல்லுங்கள், இன்றைய நாள் என்னுடையது. இன்று நான் என் உள்ளார்ந்த சக்தியில் இருக்கிறேன். என் கனவுகளை நனவாக்க நான் தயாராக இருக்கிறேன். ஏனெனில் பிரபஞ்சம் என்னுடன் இருக்கிறது, நானும் பிரபஞ்சத்துடன் ஒன்றாக இருக்கிறேன். சில நிமிடங்கள் இந்த அமைதியிலேயே இருங்கள். மெதுவாக மூச்சை இழுத்து விடுங்கள். நீங்கள் இப்போது விழித்தெழுந்துள்ளீர்கள், வலிமையானவராக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த வார்த்தைகள் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த காணொளிக்கு உங்கள் ஆதரவை தெரிவியுங்கள். கருத்தில் நன்றி பிரபஞ்சமே என்று எழுதுங்கள். இந்த செய்தியை அமைதி தேவைப்படும் ஒருவருடன் பகிருங்கள். மேலும் தினமும் காலையில் ஆன்மாவை தொடும் உறுதிமொழிகளையும் ஆழமான வாழ்க்கை ஞானங்களையும் தொடர்ந்து கேட்க எங்கள் சேனலுடன் இணைந்து கொள்ளுங்கள். அடுத்த காணொளி உங்கள் வாழ்க்கையின் புதிய தொடக்கமாக இருக்கலாம்.